மத்திய அரசின் பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் குறித்து நெல்லை மாவட்ட தொழில் மற்றும் வர்த்தக சபை தலைவர் குணசிங் செல்லதுரை சத்தியம் டிவிக்கு சிறப்பு பேட்டியளித்தார். சீனாவை போல் ஒவ்வொரு நகரத்திலும் அனைத்து உள்கட்டமைப்புகளுடன் தொழிற்சாலைகள் தனியாக உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் கருத்து தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் மத்திய அரசு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு என்னவெல்லாம் தர வேண்டும் என்பது குறித்து கேட்பதற்காக திருநெல்வேலி மாவட்ட தொழில் மற்றும் வர்த்தக சபையின் தலைவர் டாக்டர் குணசிங் செல்லத்துரை அவர்களிடம் ஒரு நேர்காணல். வணக்கம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சிட்டி எடுத்துக்கிறேன். நிறைய உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 38 நல்ல பெரிய சிட்டிகள் இங்கே இருக்குது. அதில் ஒரு 10 பெரிய சிட்டி எடுத்துக்கிற பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வச்சு இப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டி மாதிரி கொண்டு வரணும். இப்போ நீங்கள் சைனாவில் எடுத்திங்கன்னா 38 ப்ராவின்ஸ் இருக்குது, சரியா? ஒட்ட டைம் ஒரு ப்ராவின்ஸ் டெவலப் பண்ணாங்க. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல்லாக அங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ப்ராவின்ஸை ஒரு 5 இயர் பிளானில் ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டாங்க. காங்ஸோ முடித்த உடனே அடுத்தது ஷாங்கைக்கு போவாங்க, ஷாங்கை முடித்த உடனே ஹுனான் ப்ராவின்ஸ் போவாங்க. இப்படி டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸில் ட்ரிபிள் இண்டஸ்ட்ரியேஷன். இது என்னென்னா பீப்புள் மைக்ரேஷன் கிடையாது. அந்தந்த இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ண அங்கே இங்கே வேலை பார்க்குற சார் நாசரியத்தில் உள்ள ஆள் அங்கே சென்னைக்கு போனோம், இங்கே வேலை இருந்தால் இந்த கார் இங்கே செய்ய முடியாதா, இங்கே இது இல்லையா, இதே மேனு இதே பிரெயின். இப்படி இருக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸோ எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஷுட் ஹேவ் அ இண்டஸ்ட்ரியல் சிட்டி. இப்போ மேசிவாக இருக்கும் சைனாவில். தெரியலன்னா மக்கள் அதிகாரிகள் சைனாவுக்கு அனுப்புங்க சார், போயிட்டு வரட்டும். பேப்பர் ஒர்க்கை பார்த்து நம்ம என்ன சார் பார்த்தோம் கடைசி வரைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு இந்த பட்ஜெட்டில் எதுவும் எதிர்பார்ப்புகள்? ஆமாம் சார், சீனியர் சிட்டிசன் சார். நம்ம 58 வயசில் நம்ம சீனியர்னு சொல்லி ஒதுக்கிடுறோம், சரிங்களா? இதிலே ரிட்டையர் பண்ணிடுறோம், அவங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம். இப்போ எனக்கே என்ன வயசு இந்த +70, ஓகே. பட் ஸ்டே ஒர்க்கிங் 12 hours a day, டெய்லி போகிறேன். சண்டே வர ஆஃப் டே கூட எங்கேயா ஒர்க் பண்ணுறேன், வைக்கிறேன், என்னுடைய இதை பொறுத்து. ஸோ ஒவ்வொருத்தரும் அப்படி போகக்கூடிய வலிமையும் திறமையும் இருக்குது.